எழுத்தாளர் அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் 1. அத்தியாயம் 7. காட்டுப்புறாவும் வீட்டுப்புறாவும். கலிங்கத்திற்கு தென்கிழக்கிலும் தமிழகத்திற்கு நேர்கிழக்கிலும் வங்கக்கடலுக்கு அக்கறையில் விரிந்த ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் பெரும் சரித்திரத்தையும் துன்பமும் துரதிர்ஷ்டமும் கலந்த அதன் சோகக் கதையையும் குணவர்மன் சொல்லி முடித்ததும் சொல்லி முடித்ததும் முடிக்காததுமாக அவன் துயரத்தை துடைக்க ஏதோ தேவதூதன் போல சாளரத்தின் மார்க்கமாக ஏதோ புயலால் உந்தப்பட்டது போல் வெகு வேகமாக சிறகடித்துக் கொண்டு வெண்புறா ஒன்று உள்ளே வந்தது. சற்று அப்பால் இருந்த ஒரு மஞ்சத்தின் முகப்பில் உட்கார்ந்து அறையில் இருந்த மூவரையும் 2-3 முறை தலையை அசைத்து அசைத்து உற்று பார்த்தது. வீடுகளில் புறாக்கள் வளர்க்கப்படுவதோ தப்பிய ஓரிரு புறாக்கள் எதிர் இல்லங்களுக்கு பறந்து சென்று விடுவதோ அப்படியொன்றும் வியக்கத்தக்க விஷயமல்லவென்றாலும் உள்ளே வந்த புறாவின் அபரிமிதமான வளர்ச்சியும் அதன் கால்களுக்கு இருந்த அளவுக்கு அதிகப்பட்ட நீளமும் மிகப்பெரிய அழகும் சாதாரணமாக அது கலிங்கத்திலோ தமிழகத்திலோ காணப்படும் புறாவல்லவென்பதை நொடிப்பொழுதில் உணர்ந்து கொண்ட இளைய பல்லவனே மற்ற இருவரும் வியப்பிலிருந்து மேலும் முன்பாக தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு சரேலென்று எழுந்து சென்று அந்த பெரும் புறாவை தன் இரு கைகளாலும் பிடித்து எடுத்து பிடித்து தடவி கொடுத்த போதும் அது எந்தவித சத்தத்தையும் கிளப்பாமல் திரும்ப திரும்ப விழித்ததை கண்ட காஞ்சனாதேவி மஞ்சத்திலிருந்து எழுந்து அவனிடம் வந்து, அதோ அந்த புறாவை இப்படி என்னிடம் கொஞ்சம் கொடுங்கள் என்று கொஞ்சம் சொற்களை கொண்டு கெஞ்சினாள். ஆனால் இளைய பல்லவன் அவளுக்கு பதிலேதும் சொல்லாமலும் அவள் கேட்டபடி புறாவை கொடுக்காமலும் அந்த புறாவை திரும்ப திரும்ப உற்று பார்த்துவிட்டு திடீரென்று சாளரத்தை நோக்கி சென்று வெளியே எட்டி நீண்ட நேரம் எதிர்ச்சாரியில் இருந்த மாளிகைகளில் கண்களை ஓட்டினான். தப்பிச் சாளரத்திற்கு ஓடி வந்து விட்ட புறாவை கண்டு முதலில் வியப்புக்குள்ளான குணவர்மனும் காஞ்சனாதேவியும் இளைய பல்லவனின் அந்த புறா ஆராய்ச்சியையும் சாளரத்திடம் ஓடி வெளியே பார்த்து அவன் நடத்திய சோதனையையும் கண்டு அவற்றுக்கு காரணம் புரியாதவர்களாக அவனே வந்து விவரிக்கட்டும் என்று பேசாமல் நின்று கொண்டிருந்தனர். நீண்ட நேரம் வெளியே யாரையோ பார்க்க முயன்றும் முடியாமையால் ஏமாற்ற பெருமூச்சு விட்டுக்கொண்டு மீண்டும் அறையின் நடுவுக்கு வந்த இளைய பல்லவன் கடாரத்தின் அரசகுமாரியை நோக்கி, காஞ்சனாதேவி, அதோ அந்த மூலையில் உள்ள தீபத்தை சற்று அருகில் கொண்டு வாருங்கள், இந்த புறாவை பரிசோதித்து பார்ப்போம் என்று கூறினான். அரசகுமாரியின் அஞ்சன விழிகள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன. இன்னும் சோதிப்பதற்கு என்ன இருக்கிறது அதில்? இத்தனை நேரம்தான் துருவி துருவி பார்த்தீர்களே என்று அவள் சொற்கள் இனிமையுடன் உதிர்ந்தன. சாதாரண சமயமாக இருந்தால் அந்த இனிமையில் இளைய பல்லவன் இதயத்தை பறிகொடுத்திருப்பான். ஆனால் அவன் இதயமும் சித்தமும் அந்த புறாவிடமே லயித்திருந்ததால் அந்த இனிமையை கூட கவனிக்காதவனாய், அரசகுமாரி, இந்த புறாவை அத்தனை எளிதில் சோதித்து விட முடியாது, சற்று அந்த விளக்கை எடுத்துக்கொண்டு வாருங்கள், நம் மூவர் கதியையும் இந்த புறாவே ஒருவேளை நிர்ணயிக்க கூடும் என்றான். இதை கேட்ட அரசகுமாரி மட்டுமின்றி அதுவரை சோகத்தின் பிம்பமாக இருந்த குணவர்மன் கூட வியப்புக்குள்ளானதால் அவனும் கேட்டான், இதென்ன விசித்திரம் இளைய பல்லவரே, இந்த புறாவா நமது கதியை நிர்ணயிக்க முடியும்? என் நாட்டின் பெரும் படைகளே அதை நிர்ணயிக்க முடியும். இளைய பல்லவனின் இடதுகை புறாவை பிடித்திருந்தது, வலதுகை அதை மெல்ல தடவி கொடுத்து கொண்டிருந்தது. அத்துடன் குணவர்மன் கூறியதை கேட்டதும் அவன் இதழ்கள் இளநகை புரிந்தன. ஆண்டவன் படைப்பில் எது அதிக பலமுள்ளது, எது சொற்ப பலமுள்ளது என்பதை மனிதன் நிர்ணயிக்க முடியாத குணவர்மரே, மனிதனுக்கு சிறு அலுவலை புரிவதற்கு பெரும் ஆயுதங்கள் தேவை. ஆண்டவன் இஷ்டத்திற்கு வளைந்து கொடுக்க சிறு துரும்பும் போதும். உமது படைகள் சாதிக்க முடியாதது இந்த அற்ப பறவை சாதித்தாலும் சாதிக்கும் என்ற கருணாகர பல்லவன், குணவர்மரே, உமது நாட்டில் புறாக்கள் இருக்கின்றனவா என்று ஏதோ சந்தேகம் கேட்பவன் போல் கேள்வியொன்றை கேட்டான். இந்த கேள்வியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத குணவர்மன் தன் மகளின் முகத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு பிறகு கருணாகர பல்லவனை நோக்கி, புறாக்கள் இருக்கின்றன, அதற்கென்ன என்று கேட்டான். பெரும் புறாக்கள் என்று மீண்டும் அழுத்தி கேட்டான் இளைய பல்லவன். இருக்கின்றன, சாவகத்தீவின் அடர்த்தியான காடுகளில் இருக்கின்றன என்றான் குணவர்மன். இந்த பதிலை கேட்டதும் குணவர்மனை நோக்கி 2 அடி எடுத்து வைத்த கருணாகர பல்லவன், இருக்கலாம் குணவர்மரே, ஆனால் இத்தனை பெரிய புறாவை நீங்கள் சாவகத்தின் காடுகளில் பார்த்திருக்க முடியாது. உங்கள் நாட்டு வணிகர்கள் எங்கள் புகார் நகருக்கு பெரும் புறாக்களையும் நானாவித கிள்ளிகளையும் சாவகத்தின் காடுகளில் இருந்து கொண்டு வந்து அரண்மனைகளிலும் வணிகர் மாளிகைகளிலும் விற்கிறார்கள். நான் பார்த்திருக்கிறேன் அந்த புறாக்களை. விளையாட்டிற்கும் உணவுக்கும் உங்கள் நாட்டு புறாக்கள் பயன்படுகின்றன, ஆனால் அறிவுச் செயல்களுக்கு அவை உதவுவதில்லை. இப்பொழுது கவனியுங்கள் இந்த புறாவை என்று அவரிடம் தன் இடதுகையை தூக்கி அதிலிருந்த புறாவை காட்டி, கிட்டத்தட்ட வல்லூரின் அளவிற்கு இந்த புறா வளர்ந்திருக்கிறது. இந்த ஜாதி புறாக்கள் உலகிலேயே அபூர்வமானவை, ஒரே இடத்தில்தான் இருக்கின்றன என்றான். இந்த இடம் அது விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக கேட்டான் குணவர்மன். பாரத நாட்டிற்கு மேல் திசையில் எரித்திய கடல் இருக்கிறது. ஆமாம், அதன் மூலம் அரபு நாடுகளுக்கு செல்லும் வழியில் இடையே கடலில் இருக்கிறது பறவை தீவு என்னும் ஒரு வகை தீவு. அப்படியா? ஆமாம் குணவர்மரே,
இந்த பறவை தீவில் தான் இத்தகைய பெரும் புறாக்கள் கிடைக்கின்றன. அந்த தீவை எந்த மரக்கலமும் அணுகுவதில்லை. அணுகும் கப்பல்களை கூட கூட்டம் கூட்டமாக வரும் பறவைகள் அழித்துவிடும். ஆனால் தூரமாக பறந்து தனித்து வரும் சில புறாக்கள் வணிகர் கைகளில் சிக்குகின்றன. முக்கியமாக யவன வணிகர்கள் தான் இவற்றை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். அவற்றை எங்கள் நாட்டு யவன வீரர்கள் வாங்குகிறார்கள். வாங்கி தூது செல்ல பழக்குகிறார்கள். இதை கேட்டதும் குணவர்மனுக்கும் காஞ்சனாதேவிக்கும் உண்மை மெல்ல மெல்ல புரியலாயிற்று. அப்படியானால் இதுவும் தூது புறாவா என்று ஏக காலத்தில் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையசைத்த கருணாகர பல்லவன், சந்தேகமில்லை குணவர்மரே, இந்த புறாவை பார்த்ததுமே இது தூது புறாவென்பதை தெரிந்து கொண்டேன். இதன் பரிமாணமும் அழகும் நடத்தையும் அதை சந்தேகமற நிரூபித்தன என்று வாய்விட்டு சொன்னான். நடத்தையா என்று வியப்புடன் வினவினாள் காஞ்சனாதேவி. ஆம் அரசகுமாரி, ஆண்டவன் சிருஷ்டிக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நடத்தை உண்டு. மற்ற ஜீவராசிகள் பிறக்கும் போது உள்ள நடத்தையை விட்டு மாறுவதில்லை. மனிதன்தான் மாறுகிறான். உதாரணமாக இதோ பாருங்கள் என்று கூறிவிட்டு கையில் இருந்த புறாவை பறக்க விட்டான். அந்த புறா எந்த இடத்திற்கும் செல்லாமல் சிறகடித்து மீண்டும் முதலில் உட்கார்ந்திருந்த மஞ்சத்தின் முகப்பிலேயே வந்து உட்கார்ந்தது. பார்த்தீர்களா அரசகுமாரி, முதலில் உட்கார்ந்த இடத்தை விட்டு நகர்கிறதா இந்த பறவை? நகராது அரசகுமாரி, நகராது. இதன் உடலில் எங்கோ மறைந்திருக்கும் செய்தி எடுக்கப்படும் வரையில் இது இந்த அறையை விட்டு வெளியே பறந்தும் செல்லாது. அவ்வளவு திறமையுடன் யவனர்கள் அவற்றை பழக்குகிறார்கள் என்று விளக்கினான் கருணாகர பல்லவன். அப்படியானால் செய்தியை எடுத்து பாருங்களேன் என்றாள் காஞ்சனாதேவி. இளைய பல்லவன் மெல்ல புன்னகை செய்துவிட்டு சொன்னான், செய்தியை எடுப்பது அத்தனை எளிதல்ல அரசகுமாரி என்று. ஏன் எளிதல்ல? புறாவின் காலில் தானே கட்டுவார்கள் செய்தி ஓலையை. கருணாகர பல்லவன் உடனே பதிலேதும் சொல்லாமல் புறா உட்கார்ந்திருந்த மஞ்சத்திடம் சென்று புறாவை பிடித்து கொண்டு வந்து, இந்தாருங்கள் அரசகுமாரி, நீங்களே சோதித்து செய்தியை எடுத்துக் கொடுங்கள் என்று அந்த வெண்புறாவை அவளிடம் கொடுத்தான். காஞ்சனாதேவியின் அழகிய கரங்கள் அந்த புறாவை ஆசையுடன் பற்றின. அவள் அஞ்சன விழிகள் அதன் பட்டுக்கால்களை ஆராய்ந்தன. அந்த வெண்புறாவின் வளவளத்த உடலை பலபடி திருப்பி திருப்பி பார்த்தாள். கால்களிலோ அதன் உடலிலோ செய்திச் சுருள் ஏதும் இல்லாததை கண்ட காஞ்சனாதேவியை நோக்கி மெல்ல நகைத்தான் கருணாகர பல்லவன். எதற்கு நகைக்கிறீர்கள் என்று கோபத்துடன் கேட்டாள் அவள். செய்தி கிடைக்கவில்லை போலிருக்கிறதே. ஆமாம், இருந்தாலல்லவா கிடைக்கும். கால்களை பரிசோதித்தீர்களா? ஆம், பரிசோதித்தேன். கால்களில் ஓலையை கட்டி அனுப்பும் முறை பண்டைய கால முறை அரசகுமாரி. உடலையும் பார்த்தேன், அங்கும் கிடைக்கவில்லையாக்கும். கிடைக்கவில்லை. உங்களுக்கு கிடைக்காத அரசகுமாரி. ஏன்? இது அந்தப்புற பெண்கள் வளர்க்கும் மாடப்புறாவல்ல, படை வீரர்கள் வளர்க்கும் தூதுப்புறா. எதையும் ஆராயும் பொறுப்பை படை வீரர்களுக்கு விட்டுவிடுவது நல்லது. தங்களை சொல்லிக் கொள்கிறீர்களாக்கும் என்றால் காஞ்சனாதேவி கோபம் துணிக்க. கோபம் வேண்டாம் தேவி, இப்படி கொடுங்கள் அந்த புறாவை. கூற இருக்கும் அந்த விளக்கை சற்று அருகில் கொண்டு வாருங்கள் என்று கூறிய கருணாகர பல்லவன் காஞ்சனாதேவியின் கையிலிருந்து புறாவை வாங்கிக் கொண்டான். அதற்கு மேல் ஏதும் பேச இஷ்டப்படாததாலும் தூது செய்தி ஏதாவது இருந்தால் அதை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆவலாலும் தூரத்தே இருந்த கலிங்க நாட்டு மணிவிளக்கை தூக்கி வந்து கருணாகர பல்லவனுக்கு அருகே நின்று ஒளியை புறாவின் மீது நிலைக்க விட்டாள் காஞ்சனாதேவி. புறாவின் உடலை கையிலிருந்து விடுவித்து கால்களை மட்டும் பிடித்துக் கொண்டு அதை உயரே தூக்கிய இளைய பல்லவன் அதன் பெரும் இறக்கைகளை கூர்ந்து நீண்ட நேரம் கவனித்தான். பிறகு முன்னும் பின்னும் நீண்டு கிடந்த இறக்கைகளை ஒவ்வொன்றாக தூக்கி தூக்கி தன் விரல்களால் தடவினான். அந்த பட்சியை அவன் மிகவும் ஜாக்கிரதையாக தடவி தடவி அதற்கு ஏதும் சிரமமில்லாமல் சோதிப்பதையும் அவன் விரல் படும் இடங்களில் அந்த பறவையும் நீண்ட நாள் அவனுடன் பழக்கப்பட்டது போல இறக்கைகளை தூக்கி தூக்கி காட்டியதையும் கண்ட காஞ்சனாதேவி பெரிதும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தாள். தூதுப்புறா சோதனையிலிருந்து சகல போர்த்தந்திரங்களையும் அறிந்திருப்பதால் தான் இவர் புகழ் கடாரம் வரையில் பரவியிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டாள் அவள். அத்துடன் ஒரு விஷயம் ஆச்சரியமாகவும் இருந்தது கடாரத்தின் இளவரசிக்கு. இத்தனை மெல்லிய பறவையின் இறகில் செய்தி ஓலையை எப்படி அடியோடு மறைக்க முடியும் என்றும் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் அவள். குணவர்மன் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து அலைமோதிக் கொண்டிருந்தன. உண்மையில் இது தூதுப்புறாதானா, இல்லை இளைய பல்லவன் இல்லாததை கற்பனை செய்கிறானா? தூதுப்புறாவா இருந்தால் இது எந்தவித தூதை கொண்டு வந்திருக்க முடியும்? இதில் ஏதாவது நமக்கு விமோச்சனம் உண்டா என்று ஏதேதோ யோசித்துக் கொண்டும் அடிக்கடி புறாவையும் கருணாகர பல்லவனையும் பார்த்து கொண்டும் நின்றான். கருணாகர பல்லவன் குணவர்மனையோ அருகே பிம்பம் போல் நின்ற காஞ்சனாதேவியையோ ஏறெடுத்தும் பார்க்காமல் தன் சோதனையிலேயே முனைந்தான். புறாவின் ஒரு புறத்து இறக்கைகளை விரல்களால் தடவி தடவி சோதித்த பிறகு மற்றொரு பக்கத்துக்காக அதை திருப்பி அந்த பகுதிகளையும் சோதித்தான். அந்த பகுதியின் இறக்கைகளுக்குள்ளும் அவன் விரல்கள் நீண்ட நேரம் துளாவிக் கொண்டிருந்த சமயத்தில் ஏதோ ஓரிடத்தில் அவன் விரல் பட்டதும் அந்த புறா கூ கூ என்று திடீரென சத்தமிட்டது. அந்த இடத்தில் வைத்த ஆள்காட்டி விரலை அகற்றாமல் விளக்குக்காக நன்றாக பறவையை உயரே தூக்கிய இளைய பல்லவன் பேலினம் கூறிய தன் விழிகளை இறக்கையின் அந்த பகுதியில் ஓட்டி மற்றும் 2 விரல்களை இறக்கையின்
இறக்கையின் அந்த பகுதியில் புகவிட்டு இறக்கையும் உடலும் இணைந்த இடத்தில் சின்னஞ்சிறு பட்டு துணியொன்றை வெளியே எடுத்தான். அந்த பட்டு துணியின் பரிமாணத்தை பார்த்து காஞ்சனாதேவி மட்டுமல்ல, குணவர்மனும் ஆச்சரியத்தின் எல்லையை அடைந்தார்கள். தென்னை ஈர்க்கின் கனமும் அரை சுண்டு விரல் அகலத்திற்குமாக சுற்றப்பட்டிருந்த அந்த பட்டு துணி எத்தனை நீளம் இருக்கும், அதில் செய்தியை தான் எப்படி எழுத முடியும் என்று நினைத்து பார்க்க முடியாத அந்த ஸ்ரீவிஜய பெருமக்கள் இருவரும் வியப்பு முகங்களில் நன்றாக பிரதிபலிக்க கருணாகர பல்லவனை உற்று நோக்கினார்கள். அவர்கள் முகங்களில் படர்ந்த ஆச்சரிய ரேகையை கவனித்த கருணாகர பல்லவன் உதடுகளில் லேசாக புன்முறுவல் காட்டி, உங்களுக்கு இது ஆச்சரியமாகத்தான் இருக்கும், ஆனால் தமிழகத்தில் இருக்கும் எங்களுக்கு இது அதிசயமல்ல என்று கூறி நன்றாக இறுக்கி சுற்றப்பட்டிருந்த அந்த பட்டுச் சுருளை தன் விரல்களால் மெல்ல மெல்ல பிரித்தான். சுருள் பிரிய பிரிய அந்த பட்டு துணி நீண்டது. கிட்டத்தட்ட ஓர் அடிக்கு மேல் நீண்டு பஞ்சினும் மெல்லியதாய் காணப்பட்ட அந்த பட்டில் செய்தி ஒன்று பொறிக்கப்பட்டதற்கு அடையாளமாக எழுத்துக்கள் சிவப்பாக தெரிந்தன. வெண்பட்டில் சிவப்பாக தெரிந்த அந்த எழுத்துக்கள் கலிங்கத்தின் விளக்கொளியில் பெரும் நெருப்பு துண்டங்களைப் போல பளபளத்தன. ஆச்சரியம், ஆச்சரியம் என்று வாய்விட்டே சொன்னான் குணவர்மன். அந்த பட்டு சீலை விரிந்த விந்தையை கண்டு, உங்களுக்கு இது ஆச்சரியம்தான் குணவர்மரே என்றான் இளைய பல்லவன். இத்தனை மெல்லிய பட்டு துணி இருக்கக்கூடும் என்று நான் கேள்விப்பட்டது கூட இல்லை என்றான் குணவர்மன். நீங்கள் கேள்விப்படாதிருக்கலாம், ஆனால் ரோமாபுரியும் மற்ற மேல்நாடுகளும் கேள்விப்பட்டிருக்கின்றன. சீனத்து பட்டிற்கு அடுத்தபடியாக எங்கள் மெல்லிய பஞ்சு உடைகளும் பட்டு உடைகளும் தான் ரோம ராஜ்யத்தில் வாங்கப்படுகின்றன. இறக்கைகளுக்குள் அடையக்கூடிய இந்த சிறு பட்டு துணியை பற்றி ஆச்சரியப்பட வேண்டாம். அரசகுமாரி உடுக்கக்கூடிய பெரும் சேலை, ஒரு கைக்குள் அடங்கும்படியான ஆடைகளையும் எங்கள் நெசவாளர்கள் தயாரிக்கிறார்கள். அப்படியா என்று வினவினாள் காஞ்சனாதேவி. ஆம் அரசகுமாரி, ஒருவேளை இந்த கலிங்கத்திலிருந்து நாம் தப்பி சோழநாடு சென்றால் அத்தகைய பட்டாடை ஒன்று இந்த அடிமையின் பரிசாக தங்களுக்கு அளிக்கப்படும் என்று பதில் சொன்ன கருணாகர பல்லவன், அது இருக்கட்டும் அரசகுமாரி, இந்த செய்தியை முதலில் படிப்போம், விளக்கை இன்னும் சற்று அருகில் காட்டுங்கள் என்று கூறவே அரசகுமாரி விளக்கை அவன் அருகில் காட்டினாள். மெல்ல மெல்ல விரித்து பிடித்த அந்த சின்னஞ்சிறு பட்டு துணியில் காணப்பட்டவை 4-5 வரிகள் என்றாலும் அவற்றில் அவர்கள் விமோச்சனத்திற்கான செய்தியை விரிந்து கிடந்தது. அந்த 4-5 வரிகளை படித்துக் கொண்டே போன இளைய பல்லவனின் முகம் திடீரென புத்துளி பெற்றது. அவன் கண்களில் எல்லையற்ற மகிழ்ச்சி தாண்டவமாடியது. நினைத்தேன், அப்பொழுதே நினைத்தேன் என்று இறைந்து கூவிவிட்டு திடீரென்று மஞ்சத்தை விட்டு எழுந்தான் கருணாகர பல்லவன். அவன் மகிழ்ச்சிக்கும் பேச்சுக்கும் காரணம் புரிந்து கொள்ள முடியாத தந்தையும் மகளும் ஒருவரையொருவர் சில வினாடிகள் பார்த்து கொண்டனர். கடைசியில் குணவர்மனே கேட்டான், என்ன நினைத்தீர்கள் இளைய பல்லவரே என்று. புலியை சிறையில் அடைப்பது கஷ்டம் என்று. எந்த புலியை? இந்த புலியைத்தான் என்று குணவர்மனிடம் அந்த பட்டு துணியை நீட்டினான் இளைய பல்லவன். அந்த பட்டு துணி மீது ஏக காலத்தில் கண்களை ஓட்டிய குணவர்மனின் முகத்திலும் காஞ்சனாதேவியின் முகத்திலும் பிரமிப்பு மட்டுமின்றி ஏதோ புதையலை திடீரென கண்டுபிடித்து விட்டது போன்ற நம்பிக்கையும் சுடர்விட்டது. கடாரத்தின் மன்னருக்கு பயம் வேண்டாம், 3 நாட்கள் அங்கே இருங்கள், பல காரியங்கள் நடக்கும், இடையூறு செய்ய வேண்டாம், இப்படிக்கு அனபாயன் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த ஓலையை திரும்ப திரும்ப படித்த குணவர்மன், இளைய பல்லவரே, இந்த கையெழுத்து அனபாயரதுதானா என்று சந்தேகத்துடன் வினவினான். ஆம், அவருடையதுதான். அப்படியானால் அவர் தப்பி இருக்க வேண்டும். தப்பித்தான் இருக்க வேண்டும். கலிங்கத்தின் சிறையிலிருந்து தப்புவது அவ்வளவு எளிதல்ல குணவர்மரே. ஆனால் அனபாயரின் திறமை எல்லையற்றது. அவரை எந்த இடத்திலும் அடைத்து வைப்பது கஷ்டம். ஏதோ எனக்கும் அதிர்ஷ்டம் இருப்பதாக தெரிகிறது. இளைய பல்லவரே, எப்படியாவது அனபாயர் வந்து நம்மை விடுவித்து சோழநாடு அழைத்துச் சென்றால் நான் வந்த காரியம் கைகூடும் என்று கூறி ஆயாசம் தீர்ந்ததற்கு அறிகுறியாக பெருமூச்சை விட்டான் குணவர்மன். முதலில் இங்கிருந்து தப்பும் மார்க்கத்தை பார்ப்போம் குணவர்மரே. இப்பொழுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் 3 நாட்கள் காத்திருப்பதுதான் என்று விளக்கினான் கருணாகர பல்லவன். அதற்கு மேல் பேசுவதற்கு ஏதுமில்லாததால், சரி இளைய பல்லவரே, இரவும் ஏறிக்கொண்டிருக்கிறது, நீங்கள் படுக்கச் செல்லுங்கள். காஞ்சனா, இவருக்கு எந்த அறையை கொடுக்கலாம் என்று வினவினான். எந்த அறைக்குள் ஏறி குதித்தாரோ அந்த அறையே கொடுக்கலாம் என்றாள் காஞ்சனாதேவி. சரி, அப்படியே செய், பணிப்பெண்களை விட்டு வேண்டிய வசதிகளை செய்து கொடு என்று குணவர்மன் கூறியதும் தன்னுடன் வரும்படி இளைய பல்லவனுக்கு சைகை செய்த காஞ்சனாதேவி அறையை விட்டு வெளியேற திரும்பினாள். கருணாகர பல்லவன் தூதுப்புறாவை மீண்டும் கையில் பிடித்துக் கொண்டு அவளை தொடர்ந்தான். மீண்டும் அந்த பழைய மாடியறையை அடைந்ததும் உள்ளே செல்லுங்கள் என்று கூறிய காஞ்சனாதேவி வாயிற்படிக்கு வெளியிலேயே நின்றாள். ஏன் நீங்கள் என்று மெல்ல இழுத்தான் இளைய பல்லவன். நீங்கள் மட்டும் போங்கள், நான் வேண்டுமானால். என்ன சொல்கிறீர்கள்? திரைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறேன். அதை கேட்ட காஞ்சனாதேவி கலகலவென நகைத்தாள்.
இளைய பல்லவருக்கு ஏற்கனவே இத்தகைய பழக்கம் பலம் போல் இருக்கிறது என்றும் சொன்னால் சிரிப்புக்கிடையில். இளைய பல்லவன் கையில் இருந்த பறவைத்தீவின் காட்டுப்புறா இருமுறை சிறகடித்தது. கடாரத்தின் வீட்டுப்புறா ஒரு முறை நெளிந்தது. 2 புறாக்களையும் மாறி மாறி பார்த்த கருணாகர பல்லவனின் மனம் புத்தம் புதிய கனவுலகத்தில் பறந்து கொண்டிருந்தது. அவன் கண்கள் மிகுந்த தைரியத்துடன் எதிரே இருந்த வீட்டுப்புறாவின் மீது நிலைக்கவும் செய்தன. அத்தியாயம் 8. அபாய அறிவிப்பு. அந்த இரவில் அரை ஜாமத்திற்கு முன்பு எந்த முன்னறிவிப்புமின்றி சாளரத்தின் மூலம் திடீரென வந்து குதித்து திரைமறைவில் பதுங்கிய இளைய பல்லவன் சில நாளிகைக்குள்ளாகவே தன்னுடன் நீண்ட நாள் பழக்கமுள்ளவன் போல் நடந்து கொள்ள துவங்கிவிட்டதையும் படுக்கச் செல்லும் அந்த நேரத்திலும் இடக்கு வார்த்தைகள் பேச முற்பட்டதையும் கண்ட காஞ்சனாதேவிக்கு அவன் மீது எல்லையற்ற கோபம் சுடர் விடுவதே இயற்கை என்றாலும் அந்த இயற்கைக்கு இதயம் இடம் கொடுக்காமல் உள்ளம் பூராவும் மகிழ்ச்சி வெள்ளம் பாயவே அவள் அரை நாதாங்கியை பிடித்த வண்ணம் இடை சிறிது நெளிய மிக ஒய்யாரமாக நின்றாள். தவிர இளைய பல்லவன் அவன் கையிலிருந்த காட்டுப்புறாவையும் தன்னையும் நோக்குவதைக் கண்டதும் சிறிது புன்முறுவலும் செய்தாள் கடாரத்தின் இளவரசி. இளைய பல்லவன் அவள் நின்ற அழகையும் உள்ளே ஓடிய எண்ணங்களின் விளைவாக அவள் உதடுகளில் தோன்றிய புன்னகையையும் கவனித்தான் அன்றி அவள் கழுத்தில் வளைய வந்து மார்பில் தொங்கிய நவரத்ன மாலையையும் பார்த்து அவள் புன்னகையின் ஒளிக்கு முன்பு அந்த நவரத்ன மாலை ஒளி எத்தனை சர்வசாதாரணமானது என்பதை நினைத்து வியந்தான். எத்தனையோ பளபளப்பான கற்களை உலகத்தில் ஆண்டவன் சிருஷ்டித்திருந்தும் அவற்றிற்கு பின்பு தொக்கி நிற்க உணர்ச்சியாகின்ற ஒளியை மட்டும் சிருஷ்டிக்காத காரணத்தினாலேயே ஒரு பெண்ணின் இளநகை முன்பு இரத்தின வைடூரியங்கள் ஒளியிழந்து விடுகின்றன என்பதை எண்ணி ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான். காஞ்சனாதேவியின் கண்களும் உதடுகளும் உணர்ச்சிகளின் விளைவாக பேசும் பேச்சுகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் நவரத்ன மாலையின் வைடூரியங்கள் எத்தனை மௌனத்தையும் சங்கடத்தையும் அடைந்திருக்கின்றன என்பதையும் இளைய பல்லவன் அலசி பார்த்து விளக்கில் இவை பளிச்சென்று மின்னுவதற்கும் அந்த சங்கடம்தான் காரணமாக இருக்க வேண்டும் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். செயற்கை கற்கள் சிறிதளவும் ஈடு கொடுக்க முடியாத இயற்கை லாவண்யங்களுடன் திகழ்ந்த காஞ்சனாதேவிக்கு ஆபரணங்கள் அனாவசியம் என்றே முடிவுக்கு வந்த கருணாகர பல்லவன் சொர்ணசாயையுடனும் பட்டுப்போல மென்மையுடனும் விளங்கிய அவள் கழுத்தையும் கன்னங்களையும் ஒரு முறை தடவி பார்த்து தன் இடது கையில் இருந்த வெண்புறாவின் முதுகை மெல்ல தடவி கொடுத்தான். அவன் கண்கள் பாய்ந்த இடங்களை கவனித்த காஞ்சனாதேவி அவன் புறாவின் முதுகை தடவியதும் தன் உடலையே அவன் வருடி விட்டது போல பெரிதும் சங்கடத்திற்குள்ளாகி தலையை சரேல் என்று மறுபுறம் திருப்பிக் கொண்டாள். அப்படி திருப்பியதால் தன் பார்வைக்கு நேரெதிரில் வந்துவிட்ட அவள் வலது கன்னத்தின் வெட்க குருதி பாய்ந்து அதை செக்கச்சவேல் என்று அடித்து விட்டதை கண்ட இளைய பல்லவனும் தான் வரம்பு மீறி விட்டதை உணர்ந்து பேச்சினால் உணர்ச்சிகளுக்கு தலை போட முற்பட்டு காஞ்சனாதேவி என்று ஒரு முறை அழைத்தான். அவளிடமிருந்து ஒரு ஹூங்காரம் தான் பதிலாக வந்தது. நான் சிறிது தடுமாறியே பேசினான் அந்த வீரன். அப்பொழுதும் அதே சத்தம்தான் வந்தது அவளிடமிருந்து. அந்த சத்தத்தில் சங்கடத்துடன் ஓரளவு கடுமையும் கலந்திருந்தது. விளையாட்டாக பேசிவிட்டேன் என்று மறுபடியும் பேச்சை துவங்கி முடிக்க முடியாமல் திணறினான் இளைய பல்லவன். மன்னிப்பு கேட்கிறேன். இந்த ஹூமுக்கு மேல் வார்த்தைகளே வராத உங்களுக்கு? இம்முறை இளைய பல்லவன் சொற்களில் சிறிது தைரியமும் தொனித்தது. சரேலென்று திரும்பிய காஞ்சனாதேவியின் கண்களில் மிகுந்த கம்பீரமும் மிதமிஞ்சிய கடுமையும் கலந்திருந்தன. உரிமையற்ற ஆடவன் அதிக உரிமை கொண்டாட முயலும் போது கற்புக்கரசிகளின் இதயத்தில் ஏற்படும் உக்கிரம் அந்த கண்களில் இருந்தது. வார்த்தைகள் வரும் இளைய பல்லவரே, நிரம்ப வரும். வரம்புக்குள் உரையாடல்களும் செய்கையும் இருக்கும் பட்சத்தில் என்ற அவள் சொற்களிலும் அந்த கடுமை நன்றாக புலனாயிற்று. இப்படி பேசிய அந்த அழகி அதுவரை இருந்த சங்கடத்தையும் சலனத்தையும் உதறிக்கொண்டு நெளிந்த நிலையிலேயே சிறிது நிமிர்ந்து கம்பீரத்துடன் நின்றாள். ஆளும் தோரணையில் நின்ற ஆரணங்கை கவனித்த இளைய பல்லவனின் விழிகள் அவள் விழிகளிலிருந்து தப்பவே முயன்றன. 10 வாள்கள் வீசப்பட்டாலும் அவற்றை உறுதியுடன் நோக்கவல்ல அவன் கண்கள் அந்த பெண்ணின் பார்வைக்கு முன்னால் உறுதி குலைந்து நிலை தடுமாறின. அவன் பேசிய சொற்களும் அப்படி உறுதி குலைந்து தழுதழுத்தே வெளிவந்தன. புரிகிறது அரசகுமாரி, தவறு புரிகிறது என்ற சொற்களை தட்டு தடுமாறியே உதிர்த்தான் இளைய பல்லவன். சில வினாடிகள் முன்பு தன்னை அலசிய கண்கள் நிலை குலைந்து பெண்களின் கண்களைப் போல நிலத்தை நோக்குவதைக் கண்ட கடாரத்து கட்டழகி புறாவை பிடித்திருந்த இடது கையும் அதன் முதுகை தடவிய வலது கையும் சற்றே நடுங்குவதையும் பார்த்த அந்த பேரழகியின் முகத்தில் இருந்த கோபம் மெல்ல மெல்ல அகன்றது. இவர் மிகுந்த பண்பாடுள்ளவர், அதனால்தான் தவறை உணர்ந்ததும் நடுங்குகிறார். பாவம், எதற்காக இத்தனை கடுமையை இவரிடம் காட்டினேன் என்று தனக்குள் எண்ணமிட்டாள் காஞ்சனாதேவி. அத்துடன் ஆண்களின் சலனத்திற்கு பாதி பெண்கள் தானே காரணம். பெண்கள் கொடுக்கும் இடத்தால் தானே ஆண்கள் வரம்பு மீறுகிறார்கள். இவர் திரைமறைவில் இருக்கிறார் என்று சொன்னதும் நான் நகைத்தது மட்டும் சரியா? பெண்மைக்கு அழகா என்று தன்னையும் கண்டித்துக் கொண்ட காஞ்சனாதேவி பேச்சை வேறு திசையில் மாற்றி 2ஆம் ஜாமம் துவங்கிவிட்டது இளைய பல்லவரே என்றாள்.
ஆம் அரசகுமாரி, ஊரும் மெல்ல மெல்ல அடங்கி வருகிறது. கப்பல் துறையிலும் கூச்சல் அதிகமாக காணோம். வீதியிலும் ஜன நடமாட்டம் குறைந்து விட்டது. இன்று சிறிது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு உரையாடலில் கலந்து கொண்டான் கருணாகர பல்லவன். வீதியில் மட்டுமல்ல, வீட்டிலும் சத்தத்தை காணோம். ஆமாம், உறங்கும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் பணிப்பெண்கள் காத்திருப்பார்கள், செல்லுங்கள். நீங்களும் உறங்குங்கள். அதோ மஞ்சம் இருக்கிறது, விடிவிளக்கும் அரைமூலையில் இருக்கிறது. வேறேதாவது தேவையானால் சொல்லுங்கள் என்று கேட்டாள் காஞ்சனாதேவி. வேறெதுவும் தேவையில்லை அரசகுமாரி, மஞ்சம் கூட தேவையில்லை. என்னால் தரையிலும் படுத்து உறங்க முடியும். ஆனால் இன்றிரவு உறக்கம் பிடிப்பது கஷ்டம் என்று பதில் கூறினான் கருணாகர பல்லவன். அவன் பதிலை கேட்டதும் ஒருமுறை மிரண்டு விழித்தாள். இளைய பல்லவன் மீண்டும் பழைய பல்லவியை பாடவும் பழைய ஆராய்ச்சியை தொடங்கவும் முற்பட்டு விட்டானோ என்ற திகைப்பால், ஏன் உறக்கம் பிடிக்காத இளைய பல்லவரே என்று தைரியமாக கேட்கவும் செய்தாள். அவள் விழித்ததையும் விழிப்பிலிருந்த திகைப்பையும் கருணாகர பல்லவன் கவனிக்கவே செய்தான். அவற்றின் பொருளும் அவனுக்கு புரிந்துதான் இருந்தது. ஆகவே அவளுக்கு தைரியத்தை ஊட்ட, அரசகுமாரி, காரணம் நீங்கள் நினைப்பதல்ல. சித்தத்தில் சிக்கல்கள் பல சூழ்ந்திருக்கின்றன. என்ன சிக்கல்கள்? அரசியல் சிக்கல்கள். உங்கள் நிலை, என் நிலை, அனபாயர் நிலை. ஆம் ஆம், எல்லோர் நிலையும் அபாய நிலைதான். சாதாரண அபாய நிலை இல்ல அரசகுமாரி. நமது உயிர்களை மட்டும் பாதிக்கக்கூடிய நிலையல்ல, பெரிய அரசுகளை பாதிக்கக்கூடியது. பெரிய அரசுகளையா? ஆம், சோழ நாடு, வேங்கி நாடு, கலிங்க நாடு, கடாரம், இத்தனையும் பாதிக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த ஒரே நகரத்தில் பாலூர் பெருந்துறையில் ஏற்பட்டிருக்கின்றன. புரிகிறது இளைய பல்லவரே? என்ன புரிகிறது அரசகுமாரி? உங்களுக்கு புரிவதெல்லாம் இந்த பாலூர் பெருந்துறையில் நமக்கு இருக்கும் ஆபத்துதான். ஆனால் சந்தர்ப்பங்கள் எப்படி அமைந்திருக்கின்றன பாருங்கள். சாதாரண காலத்தில் நீங்கள் கலிங்கம் வந்திருந்தால் இங்கிருந்து சோழ நாட்டிற்கு எந்தவித தடையுமின்றி பயணம் செய்திருக்கலாம். சோழ நாட்டுடன் கலிங்கம் போரிட ஏற்பாடு செய்யும் சமயத்தில் வந்திருக்கிறீர்கள். அதுவும் நான் கலிங்கத்தில் கால் வைத்த இந்த தினத்தில் நிலைமை மிகவும் முற்றிவிட்டது. கலிங்கத்திற்கும் எனக்கும் போதாத அம்சங்கள் பலவற்றை சூழ்நிலை சுட்டிக்காட்டுகிறது. என் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து மோதுகின்றன. கலிங்கத்தால் நான் அழிவேனா அல்லது என்னால் கலிங்கம் அழியுமா என்பது கூட புரியவில்லை எனக்கு. காலம்தான் இதற்கு பதில் சொல்லும் என்று ஏதேதோ தீர்க்கதரிசி போல பேசினான் கருணாகர பல்லவன். பாலூர் பெருந்துறையில் ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு அத்தனை தூரம் கற்பனை செய்ய தேவையில்லை என்று நினைத்த கடாரத்து இளவரசி, இளைய பல்லவர் மதிப்பீடு அளவுக்கு மீறி இருக்கிறது. போர்கள் அத்தனை சீக்கிரமாக ஏற்படுமா என்று கேட்டாள். கருணாகர பல்லவன் துன்ப புன்முறுவல் ஒன்றை தன் இதழ்களில் படரவிட்டான். அரசகுமாரி, தமிழகத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள். தமிழர்கள் எந்த நஷ்டத்தையும் பொறுப்பார்கள், மான நஷ்டத்தை மட்டும் பொறுக்க மாட்டார்கள். ராஜராஜ சோழரும் ராஜேந்திர சோழரும், ஏன் இன்று அரியணை ஏறியிருக்கும் வீரராஜேந்திர சோழ தேவர் கூட ராஜ்ய விஸ்தரிப்புக்காக போர்களில் இறங்கவில்லை. அக்கம்பக்கத்து நாடுகள் கடைபிடித்த கொள்கைகள், தமிழருக்கு விளைவித்த அநீதிகள், இவற்றாலேயே போரில் இறங்கினார்கள். சோழர் படைகள் என்றும் போருக்கு சித்தமாக இருப்பவை, மிக பலமானவை. ஆனால் சின்னஞ்சிறிய ஆட்டுக்குட்டி போன்ற கலிங்கம் புலியுடன் விளையாட துவங்கி இருக்கிறது. 2 நாடுகளுக்கும் இடையே போரை எதிர்பார்க்கிறேன். கலிங்கத்து பீமன் தமிழர்கள் பலரை சிறையில் தள்ளியிருப்பதே போர் நிகழ போதிய காரணம். தவிர அனபாயரையும் சிறை செய்தான் என்றால் கேட்க வேண்டியதே இல்லை. அந்த ஒரு குற்றத்திற்காக இந்த நாட்டை நானே கொளுத்து விடுவேன். என்றோ ஒரு நாள் இந்த நாடு என் கையால் நாசமடையும் என்று உணர்ச்சி பொங்க கூறினான் கருணாகர பல்லவன். அவன் உணர்ச்சி ஆவேசத்தைக் கண்டு அரசகுமாரி அசந்து போனாள். சற்று முன்பு காதல் விஷயத்தில் அலட்சியமாக உளவிய கண்கள் போர் எனும் போது உணர்ச்சி வேகத்தில் சுழல்வதை எண்ணி வியந்தாள். தீர்க்கதரிசி போல அவள் அன்று பேசிய பேச்சு அவளுக்கு விசித்திரமாக இருந்தது. கலிங்கத்தின் நிலை சரியில்லைதான், ஆனால் அனபாயர் தப்பிவிட்டார். இனி இவரும் நாங்களும் கூட தப்பலாம். அதற்கு உதவத்தான் கோடிக்கரை கூலவாணிகன் இருக்கிறான். அனபாயரும் தூதுப்புறா மூலம் தைரியம் சொல்லி ஓலை அனுப்பியிருக்கிறார். எல்லோரும் தப்பி சோழ நாடு சென்று விட்டால் 2 நாடுகளுக்கு பேச்சுவார்த்தையிலே சமரசம் ஏற்படலாம் என்று நினைத்தாள் அவள். காலம் கருணாகர பல்லவன் வார்த்தைகளைத்தான் சரி என்று நிரூபித்தது. பிற்காலத்தில் தொண்டைமான் என்ற சிறப்பு பெயர் பெற்று பெரும் படைகளுடன் கலிங்கத்தின் மீது படையெடுத்து அழிக்கவிருந்த இளைய பல்லவன் அப்படி ஒரு காலம் வரும் என்பதை அந்த இரவில் நினைக்காவிட்டாலும் தமிழர்களுக்கு கலிங்கம் இழைத்த அநீதிகளை எண்ணி அவன் இதயம் கொந்தளித்தது. அந்த கொந்தளிப்பின் விளைவாக உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்ட கருணாகர பல்லவன் மெல்ல மெல்ல சுயநிலை திரும்பி, அரசகுமாரி, உணர்ச்சி வசத்தால் ஏதேதோ பேசிவிட்டேன், நீங்கள் உறங்கச் செல்லுங்கள் என்று முடிவாக கூறினான். மேற்கொண்டு ஏதும் பேசாமல் திரும்பிய காஞ்சனாதேவியை அரசகுமாரி என்று மீண்டும் அழைத்து தடுத்த கருணாகர பல்லவன், இதை பிடியுங்கள் என்று தூதுப்புறாவை அவளிடம் நீட்டினான். அதை ஆசையுடன் வாங்கி மார்பில் அணைத்து கொண்டாள் அரசகுமாரி. ஒரு கையால் அதை தடவி கொடுத்து கொண்டு சொன்னாள், அப்பப்பா, சீனத்து பட்டை விட எத்தனை மென்மை, எத்தனை வளவளப்பு என்று. ஆம் அரசகுமாரி என்றான் இளைய பல்லவன் புன்முறுவலுடன். அழகில் இணையற்றது, அறிவிலும் இணையற்றது, தூது செல்லும், அவ்வளவுதானே.
அது மட்டுமல்ல, அரசகுமாரி பழகினால் பல அலுவல்களை செய்யும். செய்தி தீட்டிய பட்டு துணியை இறக்கைகளில் மறைத்து அனுப்புவது மட்டுமல்ல, ஒரு முறை சைகை காட்டி குறிப்பினால் அறிவித்தால் மூக்கினாலும் ஓலைகளை எடுத்துச் செல்லும். உட்காரச் சொல்லும் இடங்களில் உட்காரும், மறையச் சொன்னால் மறையும், வேவு பார்க்கும். அரசகுமாரிக்கு வியப்பு மிதமிஞ்சியது. வேவு பார்க்குமா என்று கேட்டால் வியப்புடன், பார்க்கும். பார்த்து எப்படி வந்து சொல்லும்? எதிரிகள் நடமாட்டம் சமீபத்தில் இருந்தால் சிறகை பலமுறை அடித்துக் கொள்ளும். நின்ற இடத்தில் நிற்காது, அங்கும் இங்கும் கத்தி அவஸ்தைப்படும். நாம் செயலற்று இருந்தால் கையை அழகால் கொத்தி காயப்படுத்தவும் செய்யும். புகாரின் யவனர்கள் இப்படியெல்லாம் இப்புறாக்களை பழக்குகிறார்கள். ஆச்சரியத்திற்குள்ளான அரசகுமாரி அதற்கு மேல் ஏதும் சந்தேகம் கேட்காமல், வருகிறேன் இளைய பல்லவரே, இரவில் ஏதாவது அபாயம் நேர்ந்தால் புறாவை அனுப்புகிறேன் என்று சொல்லி நகைத்துவிட்டு செல்லத் தொடங்கினாள். நீங்கள் அனுப்ப தேவையில்லை, அதுவே இந்த அறைக்குள் வரும் என்று கூறிய கருணாகர பல்லவன் அரசகுமாரி கண்ணுக்கு மறைந்தவுடன் அறைக்குள் திரும்பி மேலங்கி முதலியவற்றை களைந்து பஞ்சனையில் படுத்தான். இலவம் பஞ்சாலும் சீனத்து பட்டாலும் தயாரிக்கப்பட்ட அந்த பஞ்சனை மிக மிருதுவாக இருந்தாலும் கலிங்கத்தின் காலடி வைத்த வினாடி முதல் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் உள்ளத்தில் பெரும் அலைகளாக எழுந்து மோதிக்கொண்டிருந்ததால் உறக்கம் பிடிக்காமலேயே நீண்ட நேரம் படுத்து கிடந்தான் அந்த வாலிபன். ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் சரித்திரமும் காஞ்சனாதேவியின் இணையற்ற அழகும் திரும்ப திரும்ப அவன் மனக்கண்களுக்கு முன்னால் எழுந்து உலவின. தன்னால் முடியுமானால் அவசியம் ஜெயவர்மனை கொன்று ஸ்ரீவிஜயத்தில் குணவர்மனுக்கு முடிசூட்டுவதென்ற முடிவுக்கு வந்த இளைய பல்லவன் தன் சொப்பனத்தை எண்ணி தானே நகைத்து கொண்டான். ஸ்ரீவிஜயம் எங்கே, நான் எங்கே? ஸ்ரீவிஜயத்திற்கு செல்ல பெரும் கடற்படை வேண்டும். கடற்படை இருந்தாலும் அதை செலுத்த திறன் வேண்டாமா? மரக்கலம் செலுத்தியே பழக்கமில்லை எனக்கு, மணக்கோட்டை மட்டும் பலமாக இருக்கிறது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு சரி, சற்று நிம்மதியாக உறங்குவோம் என்று கண்களை மூடினான். ஆனால் அன்றிரவு அத்தனை சுலபத்தில் அவனுக்கு நிம்மதியளிப்பதாக இல்லை. சுமார் அடுத்த அரை ஜாமம் தான் அவன் படுத்திருந்தான். திடீரென வீதியில் தடதடவென்ற குதிரைகள் வரும் சத்தம் கேட்கவே சட்டென்று எழுந்து ஜன்னலுக்கு வெளியே தலை நீட்டி பார்த்தான். சுமார் 4 குதிரைகள் எதிரே இருந்த மாளிகை தாழ்வாரத்து வெளிக்கூரையின் இருட்டடித்த இடத்தில் நகர்ந்து நின்றன. அந்த குதிரைகள் ஒன்றிலிருந்து குதித்த போர்க்கவசம் அணிந்த வீரன் ஒருவன் வீதியில் இருமுறை அங்குமிங்கும் உலாவினான். பிறகு திடீரென்று குறுக்கே நடந்து மாளிகையின் கீழ்க்கதவை லேசாக மும்முறை தட்டவும் செய்தான். அவன் தட்டுவதற்கும் 2 அறைகளுக்கு அப்பால் இருந்த தன் பள்ளியறையிலிருந்து காஞ்சனாதேவி ஓடி வருவதற்கும் சரியாக இருந்ததை கவனித்தான் இளைய பல்லவன். அது மட்டுமல்ல, காஞ்சனாதேவிக்கு முன்பாக பறவை தீவின் அந்த பெரும் புறா சிறகடித்து பறந்து வந்து அவன் மார்மேல் உட்கார்ந்து அவன் மார்பை மும்முறை அழகால் கொத்தவும் செய்தது. அந்த புறாவை துரத்தி வந்த காஞ்சனாதேவியின் கண்கள் அச்சத்துடன் எழுந்து கருணாகர பல்லவனின் கண்களுடன் கலந்தன. ஆம் தேவி, ஏதோ அபாயம்தான் வந்திருக்கிறது, இதை பிடியுங்கள் என்று புறாவை பிடித்து அவளிடம் கொடுத்த இளைய பல்லவன் தன் மேலங்கியை மிக துரிதமாக அணிந்து இடையில் வாளையும் எடுத்து கட்டிக்கொண்டு திடுதிடுவென்று அறைக்கு வெளியே நின்றான். சற்று நிதானியுங்கள், தந்தையை எழுப்புகிறேன் என்று தடுத்தாள் காஞ்சனாதேவி. யாரையும் எழுப்ப வேண்டாம், நீங்கள் அறைக்கு சென்று தாளிட்டு படுத்துக் கொள்ளுங்கள். என் குரலோ உங்கள் தந்தை குரலோ கேட்டாலொழிய கதவை திறக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்த கருணாகர பல்லவன் கனவேகமாக படிகளில் இறங்கி கீழ்த்தளத்திற்கு சென்றான். அவன் கீழ்த்தளத்தின் வாயிற்படியை அடைவதற்கும் கவசமணிந்த வீரன் உள்ளே நுழைவதற்கும் சரியாக இருந்தது. அந்த இரவில் மென்மேலும் பல விந்தைகள் காத்திருந்தன இளைய பல்லவனுக்கு. எதிரே வெகு வேகமாக படிகளில் இறங்க வந்த இளைய பல்லவனை கண்டதும் கவசமணிந்த வீரன் தலை தாழ்த்தி வணங்கினான். எதிரி எதற்காக தலை வணங்குகிறான் என்பதை எண்ணி பார்த்து ஏதும் புரியாமல் வியப்பில் ஆழ்ந்த இளைய பல்லவனை வந்த வீரனின் பேச்சு இன்னும் அதிக ஆச்சரியத்தில் அமிழ்த்தியது. இந்த மாளிகையில் கருணாகர பல்லவர் தங்கியிருப்பதாக கேள்விப்பட்டோம் என்று துவங்கினான் வீரன். கருணாகர பல்லவன் அந்த வீரனை கூர்ந்து நோக்கி, யார் நீங்கள் என்று கேட்டான் சந்தேகம் துணித்த குரலில். கருணாகர பல்லவரின் நண்பர் ஒருவர் அனுப்பினார் என்று பதில் கூறினான் அந்த வீரன். யார் அந்த நண்பர்? அதை கருணாகர பல்லவரிடம்தான் சொல்ல முடியும், மற்றவர்களிடம் சொல்ல உத்தரவில்லை, திட்டமாக அறிவித்தான் அந்த வீரன். நான் தான் இளைய பல்லவன். அடையாளம் இதோ பார். இடது கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை காட்டினான் இளைய பல்லவன். அதை கவனித்ததும் மீண்டும் ஒரு முறை தலை வணங்கிய வீரன், தாங்கள் என்னை நம்பி என்னுடன் வர இதை காட்ட உத்தரவாயிருக்கிறது என்று கூறி தன் கச்சையிலிருந்து மற்றொரு மோதிரத்தை எடுத்து பதிலுக்கு காட்டினான். அந்த மோதிரத்தை கையில் வாங்கிய கருணாகர பல்லவனின் கண்களில் வியப்பின் எல்லை தெரிந்தது. மிகுந்த பயபக்தியுடன் கண்களில் அந்த மோதிரத்தை ஒற்றிக்கொண்டான். அவன் முகத்தில் ஒரு வினாடி குழப்பம் தெரிந்தது. புறா பொய் சொல்லுமா? அதன் அபாய அறிவிப்பு பொய்யா? வந்திருப்பவர்கள் நண்பர்களானால் அது ஏன் சிறகடித்து ஓடி வந்தது? என் மார்பை ஏன் குத்தியது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். மீண்டும் மோதிரத்தை நன்றாக ஆராய்ந்தான். சந்தேகமில்லை, புறா தவறுதான் செய்திருக்கிறது. இந்த முத்திரை மோதிரத்தின் ஆணையை மீற முடியாது. வந்திருப்பவர்கள் விரோதிகளாக இருக்க முடியாது.
நண்பர்களை தவிர வேறு யார் இந்த மோதிரத்தை கொண்டு வர முடியும் என்று தன்னை கடைசியில் திடப்படுத்திக் கொண்ட கருணாகர பல்லவன், இந்த மோதிரத்துக்குரியவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டான். பதில் சொல்ல உத்தரவில்லை இளைய பல்லவரே என்றான் அந்த வீரன். கருணாகர பல்லவன் மேற்கொண்டு அவனுடன் விவாதிக்காமல் பணிப்பெண் ஒருத்தியை அழைத்து, நான் வெளியே செல்கிறேன், சீக்கிரம் திரும்பி விடுவேன் என்று உன் தலைவியிடம் சொல் என்று காஞ்சனாதேவிக்கு செய்தியை அனுப்பிவிட்டு கவசமணிந்த வீரனை நோக்கி, சரி புறப்படுங்கள் என்று கூறி அவனை தொடர்ந்து சென்றான். இளைய பல்லவனுடன் வீதிக்கு வந்த அந்த வீரன் எதிர்த்தாழ்வாரை நிழலில் மறைந்திருந்த மற்ற குதிரை வீரர்களை வெளியே வரும்படி அழைத்தான். அவர்களில் ஒருவனது குதிரையில் கருணாகர பல்லவனை ஏறச் சொல்லி மற்ற வீரர்கள் பின்தொடர தன் குதிரையை செலுத்தினான். குதிரையில் ஆரோகணித்துச் சென்ற கருணாகர பல்லவன் தன்னை அழைத்துச் செல்லும் வீரர் 2-3 வீதிகளை கடந்து வணிகர் பெருவீதிக்குள் புகுவதை கண்டதும், சரி இவர்கள் கோடிக்கரை கூலவாணிகன் விடுதிக்கு அழைத்துச் செல்கிறார்கள், புறாதான் தவறு செய்துவிட்டது, நண்பர்களை விரோதிகளாக நினைத்து விட்டது என்று நிச்சயப்படுத்தி கொண்டான். அந்த நிச்சயத்தால் வெகு அலட்சியமாக குதிரையை நடத்தி கொண்டு வீரர்களுடன் சென்றான். 2-3 வீதிகளை கடந்து வணிகர் பெருவீதியின் கோடியிலிருந்த பெரிய மாளிகையொன்றின் முன்பு வந்ததும் வீரர்கள் இளைய பல்லவனை இறங்கச் சொன்னார்கள். குதிரையிலிருந்து இறங்கியதும் கோடிக்கரை கூலவாணிகனின் அந்த மாளிகைக்குள் சர்வ சகஜமாக நுழைந்தான் இளைய பல்லவன். 3ஆம் ஜாமம் நெருங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையிலும் கூலவாணிகனின் மாளிகை கூடத்தில் பெருவிளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. கூடத்தின் நடுவில் பெரும் கூட்டம் ஒன்று உட்கார்ந்திருந்தது. அதன் நடுவிலிருந்து எழுந்த கூலவாணிகனை கண்ட கருணாகர பல்லவன் பெரும் வியப்புக்கு மட்டுமல்ல, அதிர்ச்சிக்கும் சீற்றத்திற்கும் உள்ளானான். புறாவின் அபாய அறிவிப்பில் பிசகில்லை என்பதை உணர்ந்தான். அவன் கை மின்னல் வேகத்தில் வாளை நாடி சென்றது. மீண்டும் ஸ்தம்பித்தான். அவன் உரையில் வாள் இல்லை. பேரிடி போன்ற சிரிப்பொலி ஒன்று அவன் பின்புறத்திலிருந்து எழுந்தது.